ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு, அப்புறம் அஃபீஷியல் ஓட்டிங் நிலவரம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதிர்பாராத திருப்பம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியல் ஓட்டிங்கில். ஏன்னா அன்அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம ஜட்ஜ் பண்ணது தான், சாண்ட்ரா தான் அந்த குறும்படம் போட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். ஆனால் நிஜமானே அஃபீஷியல் நமக்கு வந்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது என்னடா அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யாரெல்லாம் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்த இடங்கள் யார் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அவங்க என்ன கேமை வந்து மாற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து 24/7 சும்மா 2-3 விஷயம் நடந்தது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலிடத்தில் திவ்யா இருக்கிறார். என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் கால் தான் போயிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு காலையில் 10 மணிக்கு ஒரு அப்டேட் கேட்டேன், அதில் வந்து சாண்ட்ரானார். 11 மணிக்கு கேட்டப்போ அவர் வந்து வழியாக திவ்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ திவ்யா முதலிடத்தில் இருக்கிறார்கள், செகண்ட் வந்து சாண்ட்ரா, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, நாலாவது வியானா அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஐந்தாவது திவாகர் அவர்கள் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இதுதான் டாப் 5. 5 மேலே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ டாப் 5 அஃபீஷியல் இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான், ஓகேயான டைப் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா, சாண்ட்ரா, அப்புறம் வந்து பார்வதி, வியானா மற்றும் திவாகர், இந்த 5 தான் சொல்கிறாங்க. ஆனால் அன்அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சாண்ட்ரா முதலிடத்தில், 2ஆம் இடத்தில் திவ்யா, 3ஆம் இடத்தில் பார்வதி, 4ஆம் இடத்தில் விக்ரம், 5ஆம் இடத்தில் திவாகர், 6 தான் வியானா. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங். அதுக்கடுத்து அரோராக ஓட்ஸ் வந்து நிறையா இருக்குது, கனியோட அரோராக வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா ரொம்ப கீழே இருக்காங்க, ரம்யாவுக்கும் கீழே இருக்காங்க. ஸோ கனி, சுபிக்ஷா, ரம்யா இந்த 3 பேரும் இன்னும் வெளியே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. சுபிக்ஷா டாஸ்க் வந்து தான் தெரியுறாங்க, கனி குரூப்பிஸை தான் தெரியுறாங்க, ரம்யா சுத்தமாக தெரியல. ஸோ இப்படி விளாண்டா கேம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒழுங்காக விளாண்டா ஒழுங்காக ஓட்டு விட போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஓட்டிங் நிலவரம். ஸோ அன்அஃபீஷியலில் இப்படி இருக்குது, அஃபீஷியலில் இப்படி இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த வட்டம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேறு லெவல். இனிமேல் கேமோட டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அஃபிஷியல்லேருந்தே வருவோம். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து திவ்யா பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு வைல்டு கார்டு வந்தோடனே பயங்கர ஃபயராக இருந்தாங்க. அதுக்கடுத்து அப்படியே போயிடுச்சு. இந்த வாரம்லாம் சுத்தமாக டவுன் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த திவ்யா நமக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். காமன் கம்போஸை பேச அந்த இடத்துல பேசிட்டு வச்சுனா அமைதியாக இருந்துட்டு பரவாயில்ல. கேப்டன் அப்படின்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் வீட்டை மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முகத்தை காட்டி போகிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விட்டு எனக்கு 7 நாள் பிரச்சனை இருக்குது, 8 நாள் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசிட்டு அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க வந்து அதனுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சொல்லி காட்டினது அதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. பட் இந்த வாரம் திவ்யா சூப்பர், நல்ல இடத்துல பேசி கரெக்டான வந்து கேம் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாக்குகள் நீடிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 2ஆவது இடத்துல சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரில்லியண்ட்டான ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர். நம்ம அது எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம், நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுக்கும்போது அதில் அந்த கெஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் கிளப்பி சீக்கிரம் டாஸ்க்கு ஒரு லைவ்லியாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் குரூப் பீஸத்தை அடக்குவதற்கு இன்னொரு குரூப் பீஸம் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சை போட்டு அதில் எல்லாத்தையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லா கேங்கையும் உள்ளே வர வச்சது கனி கேங் அப்படிங்கிறதுலாம் வந்து வேறு லெவல். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு தான். நல்ல விஷயத்துக்கு குரூப் பீஸம் தப்பு இல்லை, குரூப் அடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் விஜய் சேதுபதி அவர்கள் அதை அடிக்க தான் போகிறார் கண்டிப்பாக அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஆட்டம் அப்படிங்கிறது சரியில்லை, அவங்க கொஞ்சம் ஹோல்டு எடுத்து ஆடி இருக்கணும் அப்படிங்கிறது தான். எப்படி கனியோடைய குரூப் பீஸத்தை அடித்தாரோ அதே மாதிரி இவங்களுடைய குரூப் பீஸத்தையும் வந்து சேதுபதி அவர்கள் கொஸ்டின் பண்ணுவாருன்ற மாதிரி தோணுது. பட் இதை வந்து ரெகுலராக பண்ணக்கூடாது. நாமினேஷன் பண்ணிட்டீங்களா அப்படியே போயிடணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அடுத்த வர கேப்டன்ஸும் நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம சைட்லேருந்து யாராவது வரணும், அவங்கள அப்படியே ஒதுக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் அங்கங்கே போகும்போது நீங்கள் ஒரு குரூப் விஷயமாக வந்து மாறிடுங்க. அப்போ உங்களுக்கு கனிங்க அங்கே என்ன வித்தியாசம் வருது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த நாமினேஷனோட அதை விட்டுருக்கணும். பட் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அது சாண்ட்ராவுடைய கேமை பாதிக்குமா இந்த வாரம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து பார்வதி, அதாவது 3ஆம் இடத்தில் பார்வதி இருக்காங்க. பார்வதியோடைய ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரொம்ப ரூடாக இருக்குது, வார்த்தைகள் கவனம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அவங்க அதை வந்து கேட்குற மாதிரியே இல்லை, எல்லா இடங்களையும் வார்த்தைகள் வந்து விட்டுடுறாங்க. அது கொஞ்சம் பின்னடைவை கொடுக்குது. பட் அந்த சூழ்நிலை இருக்குது, அதுக்கு வந்து நான் 100% ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பார்வதிக்கு அந்த சூழ்நிலை வந்து அதை இது பண்ணுது. பட் இருந்தாலும் வார்த்தைகளை அந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பார்வதி இருக்கணும். ஸ்டேபிளாக ஆடுறாங்க. அந்த ஸ்டேபிளாக ஆடுறதோட கெட்ட வார்த்தையும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாக்கிங்கும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
நல்ல ஒரு போர்ட் பர்சன்டேஜ் இன்னமும் வந்து முதலிடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 4வது இடத்துல வியானா. வியானா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு ப்ளஸ்ஸே வந்து அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணுறது. ஆனால் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்ககிட்ட சொல்கிறது கிடையாது. பின்னாடி உட்காந்து ஊர் கிளவி மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று நிறையா பொய் சொல்கிறாங்க. அது வந்து இந்த சீசன் செட் ஆகாது. மக்களுக்கு வந்து அது பிடிக்காது. நீ உண்மையாக இரு, மக்கள் வந்து உன்னை கொண்டாடுவான். பட் நீ வந்து பொய் சொன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வியானாவுடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிஜமாக எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அவங்களுடைய அனலைசிங்கை ரசிக்கிறாங்க. 4வது இடம். 5வது இடம் திவாகர். திவாகர் இந்த வாரம் வந்து இந்த டாஸ்கில் பயங்கரமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 5வது இடத்துல இருக்க திவாகர் 2, 1 கூட போகலாம். இந்த டாஸ்க் அவருக்கான ஒரு டாஸ்க், பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் அப்படிங்கிறப்ப ராஜாங்கமில் அவருடைய ஃபன் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து பேசப்பட்டு மக்கள்கிட்ட ஈர்ப்பு வாங்கினார் அப்படின்னா ஓட்டிங்கில் அவர் வந்து முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அஃபிஷியல் இதான் 5. அடுத்து விக்ரம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் அம்பி விக்ரம் இல்லடா அன்னியன் மாறிடாப்புல இதை அப்படியே ஸ்டேபிளாக கொண்டு வந்துட்டு பார்வதி நேற்று சிரிச்சிட்டே செஞ்சார்ல அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் இதை பண்ணாருன்னா விக்ரமுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரோரா எப்படி தான் ஓட்டு போகிறாங்கிறது தெரில எனக்கு சுத்தமாக. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ளஸ் வந்து அவங்களுடைய அனலைசிங் தான். பட் டு தி பாயிண்ட் வந்து எல்லாரும் முடிஞ்சு சொல்லணும். அது இனிமேல் அவங்களுடைய கேம் ஓவர் நினச்சேன். பட் இந்த வாரம் கூட ஓவர் ஆகாது போல் இன்னும் வருவாங்க போல தெரியும் அரோரா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ரம்யா இந்த வாரம் வெளியேறுவது உறுதி, காப்பாற்றுவது மிக மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ கனியும் வந்து ரொம்ப கேவலமான ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சுபிக்ஷாவும் பயங்கர கேவலமான ஓட்ஸ் தான். பட் கனி சேவ் ஆயிடுவாங்க. ஆனால் சுபிக்ஷா ரம்யா இந்த 2 பேரில் யாராவது வருவாங்க. பட் ரம்யா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மேக்ஸிமம் போவாங்க. அவங்க என்ன தான் வந்து பண்ணாலும் அவங்க கேம் மாறாது. ஏன்னா இப்போ கூட ஹெல்ப்பராக எதுக்கு வந்து சபரி போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. உடனே வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் ஹெல்ப்பராக மட்டும் தான் பண்ணுவேன் கிச்சனில், வேறு ஏதாவது வேலை பண்ணால் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கு. சபரி சொல்லி பார்க்குறான் இல்லைன்ட்டாங்க. இதுதான் சொல்கிறேன் குரூப்பிசம் சேர்ந்தால் இது ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரம்யா இப்போ உள்ள லைவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சுபிக்ஷா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு. டாஸ்க் நல்லா விளாட்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹோப் எல்லாத்த பற்றி நான் பேசிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஸ்டாண்டிங்ஸில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வாயை மூடிட்டு நான் இருக்க முடியாது. என்கிட்ட வம்பளிச்சாங்கன்னா கண்டிப்பாக போய் வம்பளிப்பேன். சரியா? எங்கள் வீட்டில் முதல்ல நல்லவர்னாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் கேடு கட்டவங்க, நான் தான் அமைதியாக இருக்கேன். பட் நான் என்னையும் மாற வச்சுருவாங்க போல அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றி பேசுகிறாரு. ப்ளஸ் நான் இங்கே கம்முன்னு இருக்க மாட்டேன் இனிமேல். வாங்க எவனா சண்டைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ரம்யா வந்து ஏன் ஹெல்ப்பராக இருக்கீங்க, ஏன் கிச்சனில் இருக்கீங்க கேட்டோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதை போங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி உட்கார சபரி கேட்க முடியாதுங்க, நான் பார்த்தா ஹெல்ப்பர் தான், நான் வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னோடனே சபரி வந்து ஓகே கூல் அப்படின்ற மாதிரி போயிட்டாப்புல. அடுத்து இவங்க சபரியை பற்றி நம்ம பார்வதியும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருந்தாங்க. முதல் ரவுண்டு கூட என்ன அடிச்சது ஓகே, அது காலில் அது ஆக்சிடென்ட் தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். பட் லாஸ்ட் ரவுண்டில் என்னை போட்டு எல்போவில் வந்து லாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியலக்கா, அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சாண்ட்ரா ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு, ரொம்ப இதாக இருக்கான். இன்னொன்று டாஸ்கில் பொண்ணுங்க இது பண்ணும்போது பசங்களாம் வரக்கூடாது, பொண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து அதெல்லாம் வந்து அவங்க எதுவும் பேசலை. ஏன்னா அது கேப்டன்சி அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த கன்சர்னாச்சும் அவங்க காட்டியிருக்கணும், கரெக்டாக ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணல. இன்னொன்று அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறான், அவன் ரொம்ப அதெல்லாம் கண்மூடித்தனம் பண்ணுறான், அதெல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னொடனே சாண்ட்ரா அதை வந்து வழிமுடிகிறாங்க. இதுதான் நடந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.